எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அப்படியே 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். முற்றிலும் நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடியாக நாட்டினே, நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன என்ன? கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி. நான் உன்னை நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடியாக நாட்டினே. சபையை பார்த்து கத்த சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கத்த சொல்றார், உன்னை நாட்டும் போது நீ சாதாரண ஆளா நாட்டல, ஏதோ ஒரு திராட்சை செடி, ஏதோ ஒரு கொடியா, ஏதோ ஒரு ஜனமாலாம் உன்னை வைக்கல. உன்னை நாட்டும் போது நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடி அப்படின்னு தான் இருக்குது. நல்ல கனிகளை தரக்கூடிய உயர் ரகம், நல்ல முதல் தரமான திராட்சை செடியாகத்தான் உன்னை நட்டுன. ஆனா கர்த்தர் கேட்கிறார், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நட்டுனது பிரச்சனை அல்ல, வளர்ந்ததும் பிரச்சனை அல்ல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆகாத கொடியாய் மாறினது என்ன? செடி நல்லாதான் இருக்கு, திராட்சை செடி நல்லாதான் இருக்குது, ஆனா கொடி நல்லா இல்லைங்கிறார். கொடி கசப்பா இருக்கு, அல்லது புளிப்பா இருக்கு, அல்லது நல்லா இல்லை. அது ஒரு காட்டு திராட்சை செடியினுடைய சுபாவத்துக்குரியதாய் அது மாறிட்டு அப்படின்னு சபையை பார்த்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். எசா 5ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்ட அந்த திராட்சை செடிக்காக அவர் நிறைய காரியங்களை செய்தார், ஆனா அது கசப்பான கனிகளை தந்தது அப்படிங்கிறார். அப்போ தேவன் ஒரு திராட்சை செடியை அல்லது ஒரு மனிதனை ஒரு சபையிடத்துல ஒன்றை எதிர்பார்த்து தான் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனை நாட்டினது, அவனை வைத்தது, அவனை வாக்குத்தத்தம் தருவது எல்லாமே அவனிடத்தில் ஏதோ ஒன்றை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாஸ்து பாருங்க, இந்த ஜனத்தை எப்படியெல்லாம் கர்த்தர் நாட்டினார். சங்கீதம் 44ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 44வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனம். உம்முடைய கையினாலே பாருங்க ஜாதிகளை துரத்திட்டு எங்களை நாட்டினீர். அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் எப்படி நாட்டினாராம்? ஜாதிகளை துரத்தி விட்டு இவர்களை என்ன செய்தாராம்? நாட்டினார். அப்போ தேவன் சபையை எப்படி வைச்சார்னா, சும்மா வந்து கொண்டு வைக்கல. அவர் வச்ச இடத்துல கொடூரமான ஜாதிகள் இருந்தது, கொடூரமான ராஜ்யங்கள் இருந்தது. அந்த ராஜ்யங்களும் அந்த தேசங்களும் அந்த ஜனங்களும் நிறைந்த அந்த இடத்துல யாக்கும் ஆண்டவர் இவர்களை கொண்டு வந்து நாட்டினார். சங்கீதம் 80வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 80வது சங்கீதம் 8ஆம் வசனம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். இது எங்கிருந்து கொண்டு வந்தாரா? இந்த கொடியை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாராம். 400 வருஷம் அடிமையா இருந்த எகிப்திலிருந்து பார்வோனின் கைக்கு விடுவித்து எகிப்தின் அடிமைத்தனங்களை உடைத்து போட்டு செங்கடலை பிளந்து யோர்தானை பிளந்து இந்த ஜனத்தை கொண்டு வந்து ஆண்டவர் ஜாதிகளை துரத்தி விட்டு நாட்டினார். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு சபையை, ஒரு ஆவிக்குரிய மனுஷனை கர்த்தர் சும்மா ஏற்படுத்துறதில்ல. அவனை ஏற்படுத்துற இடத்துல அல்லது ஏற்படுத்துற குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்தகாரங்களை துரத்தி விட்டு, அதிகாரங்களை துரத்தி விட்டு, அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் துரத்தி விட்டு அவனை நாட்டுகிறார். எப்படி? நற்குல திராட்சை செடியாய், உயர் ரக திராட்சை செடியாய் நாட்டுகிறார். நாட்டின ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கனிகளை எதிர்பார்க்கிறார். நாட்டின கர்த்தர், நான் நாட்டின இல்லையா, அப்போ நீ கனி கொடுத்தியா? அந்த 80ஆம் சங்கீதத்துல பாருங்க ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. அதுல அவன் 10ஆம் வசனம் பாருங்க. அதன் நிழலால், அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருகளும் மூடப்பட்டது. அது தன் கொடியை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படர விட்டது. அது சும்மா இல்ல, கர்த்தர் நாட்டினதுனால வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு வசனங்களை பெற்றுக்கொண்டு நல்லா
வளர்ந்துச்சு, சமுத்திரம் மட்டும் வளர்ந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா கனி கொடுக்கல. நல்ல கனி கொடுக்காததுனால காட்டுப்பன்றி வந்து அதை உழுது போடும்படி அடைப்புகளை கர்த்தர் தகர்த்து போட்டார்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த கால வேளையில ஒன்று புரிந்து கொள்ளணும். என்னை தெய்வம் நாட்டினது, என்னை தெய்வம் நிரப்புவது, என்னை தெய்வம் ஆசீர்வதிப்பது எதற்காகனா, நான் நல்ல கனிகளை தரும்படியாய். சொல்லுங்க, நான் நல்ல கனிகளை தரும்படியாகவே. அப்போ ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறது அதுதான் இல்லையா? இயேசு வழி அருகே போகும்போது ஒரு அத்திமரத்தை கண்டார். அத்திமரத்தில் கனி இல்லாததை கண்டபோது அதை சபித்தார்னு வாசிக்கிறோம். இலை இருக்குது, அந்த இலைலாம் பச்சையாத்தான் இருக்குது, நல்ல நிழல் இருக்குது. நிழலுக்காக சரி நிழல் இருக்குல்ல போதும் நினைக்கல, அவர் அங்க கனியை தேடினார். இன்னொரு ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், திராட்சை தோட்டத்துக்குள்ள அத்திமரம் இருந்தது. எஜமானன் சொல்றார், வெட்டி எரிஞ்சு போடுங்கிறார். அந்த தோட்டக்காரன் சொல்றான், இன்னும் ஒரு வருஷம் கூட என்ன செய்யட்டும், இருக்கட்டும், நான் வெட்டுறேன், எரு போடுறேன், தண்ணி ஊத்துறேன், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கனி கொடுக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா என்ன செய்வோம், வெட்டுவோம். அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப என்ன எதிர்பார்க்கிறார், கனிகளை. அப்போ ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்னில் அவர் எனக்கு வாக்குத்தத்தம் தருவதும், என்னை ஆசீர்வதிப்பதும், என்னை உயர்த்துவதும், என்னை சுகப்படுத்துவதும், என்னை மேன்மைப்படுத்துவது எல்லாமே நான் கனி தருவேன், கனி தருவேன் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அப்போ கனிகளை தேடிதான் இயேசு வருகிறார். இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போகிறார். வரும்போது எதை தேடுவார் தெரியுமா? நம்மிலே கனிகளை தேடுவார். நம்முடைய பிரயாசங்களையோ முயற்சிகளையோ அல்ல, நம்மிடத்தில் என்னை தேடுகிறார், ஆவியின் கனிகளை தேடுகிறார். அப்போ கனி என்கிட்ட இருக்குமானால், கனிகள் இடத்தில் நிரம்பி இருக்குமானால், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், ஸ்தோத்திரங்கள், நீதி, நியாயங்கள், இப்படிப்பட்ட கனிகள் நம்மில நிரம்பி இருக்குமானால் அந்த கனிகளை தான் அவர் என்ன செய்கிறார், பறித்து கொள்ள வருகிறார். அப்போ என்னை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகிறது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் என்னை நிறுத்துவது எது? கனிகள், கனிகள். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கனிகளை எதிர்பார்க்கிறார். இந்த கால வேளையில் நம்மிடத்தில் கர்த்தரை கேட்கிறார், நீ ஆகாத கனியாய் போனது என்ன? ஆகாத கனிகளை கொடுக்கிற கொடியாய் மாறினது என்ன? மாறினது என்ன? ஒரு 3 காரியங்களை வேக வேகமாய் தியானிக்க போகிறோம். இந்த திராட்சை கொடி ஆகாத கொடியாய் மாற ஒரு 3 காரணங்கள் இருந்தது. அதே அதிகாரத்திலிருந்து 3 விஷயங்களை வேகமாய் தியானித்து நாம் ஜெபித்து அடுத்த பகுதிக்குள்ள கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் காரியம், அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். யாரை விட்டு? ஆகாத கனியாய் கொடுக்க, ஆகாத கனி உருவாக காரணம் யாரை விட்டு விட்டார்கள்? தேவனை விட்டு தூரம் போனார்கள். வாசிங்க பார்க்கலாம், அதனுடைய 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 5, 6. கர்த்தர் சொல்லுகிறது, எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியும் தேசமும் வறட்சியும் மரண இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரம் போனார்கள். ஆண்டவர் கேட்கிற கேள்வியை பாருங்க. உங்க பிதாக்கள் ஒரு கேள்வி கேட்கல. என்ன கேள்வி தெரியுமா? எங்களை வனாந்தரத்தில் நடத்தின தேவன் எங்கே என்று கேட்கல. அந்த அவாந்தர வெளியில, அந்த மரண இருள் நிறைந்த பள்ளம் உள்ள அந்த வனாந்தரத்தில் நடத்தின தெய்வம் இப்ப எங்கே என்று அவர்கள் கேளாமல் என்னை விட்டு தூரம் போனார்கள். அப்ப நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரியவன் தேவனை விசாரிக்கணும். யாரை விசாரிக்கணும்? பேசுங்க, யாரை விசாரிக்கணும்? நான் தேவனை விசாரிக்கணும். தேவனை விசாரித்தல்னா என்ன? எரேமியாவின் புஸ்தகம், அதனுடைய எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. 6:16. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நில்லு,
விசாரிங்கிறார். தேவன் நடத்தி வந்த பாதை எது? இஸ்ரவேலை நடத்தின வழிகள் எது? மோசேயை நடத்தின வழிகள் எது? அன்னைக்கு தாவீது ராஜாக்களையும் அந்த நியாயாதிபதிகளையும் கர்த்தர் வழிநடத்தின பாதைகள் எது? பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரிங்கிறார். இந்த ஜனங்கள் தெய்வத்தை விசாரிக்க மறந்தார்கள். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனை விட்டு விலகுவதற்கு ஒரு மூல காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை விசாரியாததுனால. எப்படி கர்த்தரை விசாரிக்கல? ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது? எங்கள் பிதாக்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன செய்து? இதற்கு முன்னாடி யாராவது பாதையில் கடந்து போனார்களா? நான் இருக்கிற இதே நெருக்கடிக்குள்ள யாராவது நடந்தார்களா என்று இந்த ஜனங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு என்ன செய்யல? விசாரிக்கல. ஏன் பைபிள்ல இவ்வளவு உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்தவனையும் சொல்லப்பட்டிருக்கிறது, பயபக்தியாய் வாழ்ந்தவனையும் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலேயே ஈனமான பாவங்களை செய்தவனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது, வியாதியில மரித்தவனையும் எழுதப்பட்டிருக்கிறது, வியாதியை ஜெயித்தவனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் மரணத்தையே ஜெயித்தவர்களை குறித்தும் வேதம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. ஏன் எழுதப்பட்டிருக்கு? நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் நடக்கும் போது வேதத்தை திறந்து கேட்கணுமா? வழி என்ன ஆண்டவரே? இந்த பாதையில நான் நடக்கிறேன், நான் ஒரு நெருக்கத்துக்குள்ள நடக்கிறேன், நான் ஒரு இக்கட்டுக்குள்ள நடக்கிறேன், எனக்கு பாதை காட்டுங்க என்று நாம் கேட்கணும். அப்படி கேட்கலன்னா பிசாசு நம்மளை தேவனை விட்டு தூரம் கொண்டு போவான். அப்படி கேட்கல, உட்கார்ந்து பைபிள் எடுத்துட்டு ஒரு பாட்டு புக்கை எடுத்துட்டு உட்கார்ந்து தேவ சமூகத்தில் என்ன ஆண்டவரே, நான் போற பாதை என்ன, நான் என்ன செய்யட்டும், எனக்கு வழிகாட்டும் என்று அவர்கள் கேட்க மறந்து தேவனை விட்டு தூரம் போனார்கள். அந்த 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் கேட்கிறார், கீழ்ப்பகுதியில், என் வீணாய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? அப்படி நான் என்ன அநியாயம் பண்ணேன்னு கேட்கிறா. நான் உன்னை எடுத்ததுக்கெல்லாம் அடிச்சேனா? எடுத்ததுக்கெல்லாம் கொன்னேனா? எடுத்ததுக்கெல்லாம் உனக்கு விரோதமாய் வந்தேனா? வரலையே. அப்படி நான் எடுத்ததுக்கெல்லாம் செய்யலையே. ஆண்டவர் எப்பவுமே ஒரு பாவம் அல்லது ஒரு அக்கிரமம் நிறைவாகும் போதுதான் தண்டிக்கிறார், நிறைவாகும் போதுதான் நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார், அல்ல என்றால் சிட்சிக்கிறார். அவ்வளவுதான். சிட்சித்து சேர்த்து கொள்ளுகிறார். கர்த்தர் சொல்றார், ஏன்ட்டு அப்படி என்ன அநியாயத்தை கண்ட? நீ வந்து கேட்டிருக்கணுமா இல்லையா? வந்து உட்கார்ந்து விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அப்படி விசாரிச்சிருந்தா உன் தவறுகளை நான் சொல்லிருப்பேன், உன் காரியத்தை நான் சொல்லிருப்பேன், நீ எந்த காரியத்தில் விட்டங்கிறத சொல்லிருப்ப, அப்படி சொல்லி நீ மாறி இருந்தா ஆமென், நற்குல திராட்சை செடியாய், நல்ல கனிகளை தரக்கூடிய திராட்சை செடியாய் மாறி இருந்திருக்கலாம். நீ விசாரியாததுனால கர்த்தர் சொல்றார், என்னை விட்டு அவர்கள் தூரம் போனார்கள். இந்த கால வேளையில கொஞ்சம் நம்மளே சிந்திக்கணும். நான் யாரிடத்தில் விசாரிக்கிறேன்? என் பிரச்சனைகளை யாரிடத்தில் விசாரிக்கிறேன்? என்னுடைய காரியங்களை யாரோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன்? நான் மனிதனோடும் உலகத்தோடும் என் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடுவேன். ஆனால் கண்டிப்பா பிசாசு நம்மளை தேவனை விட்டு தூரம் கொண்டு போக வைக்கும், தேவனை விட்டு தள்ளி கொண்டு போக வச்சிரும். நல்ல கனிகளை தர முடியாத அளவுக்கு ஆகாத கனிகளை கொடுக்க வச்சிரும். நான் பதிலை, என்னுடைய கேள்விக்கான பதிலை நான் தேட வேண்டிய ஒரு இடம் தேவ சமூகம். தேவ சமூகம் ஆண்டவரிடத்தில் தேடணும். என் பிரச்சனைக்கான தீர்வு என்ன? என் பிரச்சனைக்கான வழி என்ன? என் பிரச்சனைக்கான காரியம் என்ன? கிதியோன் சொன்னான் அல்லவா, எங்கள் பிதாக்களின் நாட்களில் நடந்த அற்புதங்கள் இப்பொழுது எங்கே? அவன் கேட்டானே, இப்ப எங்க அற்புதங்களை காணும், அதிசயத்தை காணும்? அன்னைக்கு கேள்விப்பட்டோமே, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று கேள்விப்பட்டோமே, அவர் எங்க? காணோம். அப்போ கேள்வி எங்க வருதோ அங்கதாங்க பதில் வரும். கேள்வி இல்லாமல் பதில் வராது இல்லையா? ஆமா, அந்த கந்தாகை மந்திரி அந்த அந்த ரதத்துல போகும்போது புஸ்தக சுருளை வாசித்துட்டு போறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு போறார். அப்போ பிலிப்புவை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படி. பிலிப்பு ஓடி போய் ரதத்துல சேர்ந்து கொண்டு கேட்கிறார், ஐயா நீ வாசிக்கிற வேத புதின் அர்த்தம் தெரியுமான்னு கேட்கும்போ அந்த கந்தாகை மந்திரி சொல்றான், ஒருவன் எனக்கு அறிவியாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? யாராவது சொன்னா தானே தெரியும், இல்லாம எனக்கு என்ன தெரியும்? தெரியாது. அது இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியலங்கிறார். அப்போ ஆண்டவரிடத்துல கேட்டு விசாரிக்கணும், ஆண்டவரிடத்துல விசாரிக்கணும். ஒவ்வொரு நாள் என் காரியம் என்ன ஆண்டவரே, என் காரியம் என்ன? விசாரிக்கணும். அன்னைக்கு ரெபெக்காள் கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தாள். அவளுடைய வயிற்றில் 2 பிள்ளைகள் இருக்கிறதை உணர்ந்தாள். உணர்ந்த உடனே போய் விசாரிக்கிறாள், காரியம் என்ன ஆண்டவரே? 2 பிள்ளை வயிற்றில் இருக்குது. அப்ப கர்த்தர் சொல்ல, ஒருவன் பலத்த ஜாதியாவான், ஒருவனை சேவிப்பான். அந்த சந்ததிகளை குறித்து கர்த்தர் பேசினார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு காரியத்தை குறித்து விசாரித்தவர்கள் பதிலுக்கு பெற்றுக் கொண்டார்கள்.
கடன் பாரம், பிள்ளைகளை அடிமையாக்க வந்து நிற்கிறார்கள். அப்ப அடிமையாக்க நிற்கும் போது அவள் ஓடி போய் தீர்க்கதரிசியிடத்தில் சொல்றாங்க, என் புருஷன் தீர்க்கதரிசி ஐயா, என் புருஷன் கர்த்தருடைய ஊழியக்காரன் மரிச்சு போனார், இப்ப நான் என்ன செய்வது? கடன்காரன் வந்து நிற்கிறான். எலிசா தீர்க்கதரிசி தன்னிடத்தில் வந்தவளை சும்மா விடல, அவளுக்கான காரியங்களை செய்து கொடுத்தார். அப்போ தேவனிடத்தில் யாரெல்லாம் விசாரிக்க வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன கொடுத்தார்? ஜெயம் கொடுத்தார், ஜெயம் கொடுத்தார். அப்போ நான் விசாரிக்க வேண்டியது யாரிடத்துல? தேவனிடத்துல. ஆகாப்புக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் மேல கிராதியிலிருந்து கீழே விழுந்து வியாதி கிடந்தான். வியாதியில கிடக்கும் போது என் வியாதி நீங்கி பிழைப்பேனா என்பதை பாகால்கிட்ட போய் கேட்கும்படி ஆள் அனுப்பினான். எலியா தீர்க்கதரிசி நடுவுல வந்து சொன்னார், ஏறன கட்டில விட்டு இறங்காம செத்து போவான், இஸ்ரவேலில் தேவன் இல்லையான்னு சொல்லி பாகால்கிட்ட கேட்க சொன்னா, அதனால செத்தே போவான் என்று சொல்லி அனுப்பினான். அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? காரியங்கள் வரும்போ நான் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி விசாரிக்கும் போது அது என்னை தேவனோடு இணைக்கும், என்னை தெய்வத்தோடு இணைக்கும். நான் விசாரிக்கும் போது காரியம் என்ன ஆண்டவரே, இதோடைய அர்த்தம் என்ன ஆண்டவரே, இதோடைய சம்பவம் என்ன, ஏதோ சொல்றீரே, இதோடைய காரியம் என்ன, அதை குறித்து கேட்கும் போதுதான் பைபிள்ல எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் யோசித்த, நான் பிரசங்கித்திருக்கிற ஒரு வார்த்தை தான் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அதுல 15வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். 15வது வசனத்தை, அவரை நோக்கி இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். எந்த உவமைய? 13ஆம் வசனத்தை, 14ஆம் வசனத்தை பாருங்க. இல்ல 11 வாய்க்குள்ளே போகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். தீட்டை குறித்து கர்த்தர் பேசுறார். இப்போ அவங்கெல்லாம் அந்த பரிசேயர்களா தொட்டா தீட்டு, உட்கார்ந்தா தீட்டு, எந்திரிச்சா தீட்டுன்னு லிஸ்ட் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? திடீர்னு வாய்க்குள்ள போறது உன்னை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுவது உன்னை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. பேதருக்குள்ள தோணிட்டே இருக்குது, அப்படின்னா என்ன? இயேசு சொல்ற தீட்டு எது? இவர் வித்தியாசமா ஒன்று சொல்றாருன்னு சொல்லிட்டு இவன் கேட்கிறான், ஆண்டவரே அதை எனக்கு வெளிப்படுத்தணும். தீட்டுனா என்ன விசாரிக்கிறான், கேட்கிறான். இதுக்கு பேர் தான் கேட்கறது. அப்படின்னா என்ன? தீட்டுனா என்ன? அப்போ நான் எதுல கவனமா இருக்கணும்? அப்படி கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு 19ஆம் வசனத்துல, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விசாரங்கள், வேசித்தனம், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும், இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு சம்பவத்தை இயேசு பேசுறார். அந்த சம்பவத்துக்கான அர்த்தத்தை பேதுரு இயேசுவிடத்தில் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறான். அதுக்கான பதிலையும் இயேசு என்ன செய்கிறார்? ஆமாப்பா, எது தீட்டுப்படுத்தும்? அவன் சொல்ற மாதிரி தொடர்றதெல்லாம் தீட்டுப்படுத்தாது. நீ கை கழுவாம சாப்பிட்டதுனால உனக்கு தீட்டுன்னு செய்யாது, அப்படி தீட்டு வராது, அது பாரம்பரியம். ஆனா எது தீட்டுப்படுத்தும்? உள்ள இருந்து புறப்படுகிறதே ஒண்ணே. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் நான் யாரிடத்தில் விசாரிக்க வேண்டும்? ஏய், கணத்துல கேட்காத, யாரிடத்தில் விசாரிக்கணும்? யாரிடத்தில் விசாரிக்கணும்? நான் தேவனிடத்தில். அப்ப நான் விசாரிக்க வேண்டியவர் தேவன், நான் கேட்க வேண்டியவர் தேவன், என் காரியங்களுக்காய் போராட வேண்டியது தேவனிடத்துல இல்லையா? யாக்கோபு ராகேல்கிட்ட சொல்றாரு, தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார், அவர்கிட்ட போராடு, என்கிட்ட போராடாத. அப்போ நான் போராட வேண்டியது, நான் விசாரிக்க வேண்டியது தேவனிடத்துல. இந்த ஜனங்கள் தேவனிடத்தில் கேட்காததுனால வசனம் சொல்லுது, அவர்கள் பாகாலை நம்பி போனார்கள், பாகாலை நம்பி போனார்கள். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. உன் தேவனாக, எரேமியா 2:17, உன் தேவனாய கர்த்தர் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவா இதை உனக்கு நேரிட பண்ணினாய். உன்னை நடத்தி கொண்டு போகிற காலத்தில் யாரை விட்டுட்டு போற? தேவனை விட்டுட்டு என்ன செய்கிற? போற. தேவனை விட்டுட்டு போற. நான் என்ன சொல்றேன், ஒரு குடும்பத்துல ஒரு ஏதோ ஒரு காரியம், மனஸ்தாபம், நம்ம என்ன செய்கிறோம்? மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறோம், கேட்டு உடைக்கிறோம்ல, அந்த பிரச்சனையை கேட்கிறோம்ல, ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, இது ஏன் வந்துச்சுன்னு கேட்கிறோமா இல்லையா? விசாரிக்கிறோம்ல. எதுக்கு விசாரிக்கிறோம்? நீங்க விசாரிக்காம விட்டா நாளைக்கு உங்களுக்குள்ள பிரிவுகள் என்ன செய்யும்? மனசுக்குள்ளேயே மனஸ்தாபம் பெருக பெருக மனஸ்தாபம் ஒரு நாள் பிரிவினையா என்ன செஞ்சிடும்? மாறிடும். வேண்டாம், ஒதுங்கிடுவோன்னு தோணும். அதனால தானே போட்டு உடைக்கிறோம் இல்லையா? அதனால தானே மனசுல இருக்கிற மனஸ்தாபங்களை ஷேர் பண்றோம், சொல்றோம், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடட்டும் நினைக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க, என் மனதில் இருக்கிறத அல்லது அவங்க மனதில் இருக்கிறத கேட்டு விசாரிப்பது போல தேவனிடத்தில் நம் காரியங்களை கேட்டு விசாரித்தால் நம்மை தேவனை விட்டு விலகி போகாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார்.
கொடுக்கிறார். ஆமே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். என் காரியம் என்னன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. என் சூழ்நிலை என்னன்னு கேளுங்க. நான் ஏன் ஆகாத கனி கொடுக்கணும்? நான் ஏன் மனுஷன்ட்ட புலம்பணும்? ஏன் மனுஷன்ட்ட போய் நீதிக்காய் காத்திருக்கணும்? நான் தேவன் சமூகத்திலே காத்திருந்தால் என்னை அவருடைய வசனத்தினால், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறாரு. கரம் உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் காரியங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இந்த பகல் வேளையில் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண முடியுமா உங்களால்? நீங்கள் எந்த மனுஷனை நம்பி இப்போ இருக்காதீங்க. இந்த பகல் வேளையில் மனுஷனை நம்பி ஜெபம் பண்ணாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் காரியத்தெல்லாம் நீங்கள் தான்ப்பா அறிவி, நீங்கள் தான் அறிவி. நான் எந்த மனுஷன்ட்ட சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, யார்கிட்ட போய் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. என்னை விசாரிப்பவர் நீரே, என்னை தூக்கி நிறுத்துபவர் நீரே. நான் சொல்லட்டுமா, பிள்ளைகளோட போராடி பிரயோஜனம் இல்லை, குடும்பங்களோட போராடி பிரயோஜனம் இல்லை. நான் போராட வேண்டியது கர்த்தரோடு. நான் என்ன செய்யணும்? வழிகாட்டுங்க, வழிகாட்டுங்க. அன்னைக்கு யோசபாத்து ஜெபம் பண்ணாரு, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை, என்னை வழிகாட்டுங்கப்பா, எனக்கு வழிகாட்டுங்கப்பா. எத்தனை பேர் ஆண்டுகிட்ட கேட்குறீங்க? எத்தனை பேர் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் பாரத்தை கர்த்தர் சமூகத்தில் வச்சிருங்கம்மா. ஐயா, உங்கள் பாரத்தை கர்த்தர் சமூகத்தில் வச்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உன்னை விசாரிப்பவர் கர்த்தர் மாத்திரம்தான். விசாரிக்கிறவர் அவர் சொல்றார், என்ன விசாரிங்கிறார், என்கிட்ட கேளுங்கிறார். உன் பிதாக்களை நடத்தினேனே, என்கிட்ட கேளுங்கிறார். பள்ளத்தாக்கில் நடத்தினார், மரண இருளுள்ள வனாந்தரத்தில் நடத்தினார். ஆமென், ஆமென். அவ்வளவு மரண பயம் நிறைஞ்ச வனாந்தரத்தில் நடத்தினார். ஏன் நம்மளை நடத்த மாட்டாரா? நம்மளை நடத்த மாட்டாரா? நம்மளை நடத்த மாட்டாரா? ஏன் ஆண்டவரை விட்டு தூரம் ஓடணும்? ஏன் கர்த்தரை விட்டு தூரம் ஓடணும்? ஏன் இதற்காக, இந்த சின்ன பிரச்சனைக்காக ஏன் தெய்வத்தை விட்டு விலகணும்? ஏன் உலகத்தில் மூழ்கணும்? நான் ஏன் ஜெப வாழ்க்கையை விடணும்? இந்த சின்ன பிரச்சனைக்காக நான் ஏன் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை விடணும்? ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? இந்த கால வேளையில ஜெபம் பண்றீங்களா? இந்த மனுஷனுக்காக எதுக்கு கர்த்தரை விட்டு நீங்க விலகணும்? இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக எதுக்கு தேவ அன்பை விட்டு நீங்க விலகணும்? எத்தனை பேர் இந்த கால வேளையில ஜெபம் பண்றீங்க? கொஞ்சம் கர்த்தரோடு இணைஞ்சிருங்க பார்க்கலாம், கொஞ்சம் கர்த்தரோடு இணைஞ்சிருங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையில கொஞ்சம் தெய்வத்தோடு இணைஞ்சிருங்க பார்க்கலாம். ஊடாமா நாமா சந்தநாதரா, இனி விலகி நிக்கண்டா. அந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியான நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறார். விசாரிக்க வேண்டியது கர்த்தரிடத்துல. என்கிட்ட வந்து விசாரிங்கிறார், என்கிட்ட வந்து விசாரி, என்கிட்ட வந்து கேள், நான் பதில் சொல்றேங்கிறார். நான் உனக்கு பதில் தாரேன். ஊடாபாலாமா ரியாந்தராதரா ரகனதரக துடாதரா. கர்த்தர் சொல்ற, என்கிட்ட வந்து விசாரி, நான் பதில் தருவேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. அதனால வந்த அந்த கசப்புக்கு இடம் கொடுக்கண்டாம், அதனால வந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்கண்டாம், அதனால வந்த போராட்டங்களுக்கு இடம் கொடுக்கண்டாம், அதனால வந்த நெருக்கங்களுக்கு இடம் கொடுக்கண்டாம். அது தெய்வத்தை விட்டு உன்னை பிரிந்து போக விடாதீங்க, அது தெய்வத்தை விட்டு விலகி போக விடாதீங்க. நீ நல்ல கனி தரணும், நீ நல்ல திராட்சை கொடி. கர்த்தர் உன்னை நாட்டினது நல்ல கொடியாகவே. நான் விசாரிக்க வேண்டியவர், நான் விசாரிக்க வேண்டியவர் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா, சந்தோஷமாய் ஹல்லேலூயா. அப்போ நான் வேற ஒருத்தர்கிட்ட என் பதிலை தேடும்போ ஆட்டோமேட்டிக்கா தேவனை விட்டு விலகுறேன். வேற ஒன்று என்னை விட்டு விலகும்போ, எனக்கு எதிராய் மாறும்போ நான் தெய்வத்தை விட்டு தள்ளி போகிறேன். கர்த்தர் சொல்ற, இல்லை என்கிட்ட வா, என்கிட்ட விசாரி, நான் உனக்கு பதில் தர்றேன். அப்போ இவர்கள் திராட்சை கொடியா இருந்த இவர்கள் ஆகாத கொடியாய் மாற முதல் காரணம் தேவனை விசாரியாமல் விட்டு விலகினதினால். இரண்டாவதாக ஜீவ ஊற்றை விட்டு விட்டார்கள். எதை விட்டு விட்டார்கள் சொல்லுங்க? எதை விட்டு விட்டார்கள்? பேசணும். எதை விட்டு விட்டார்கள்? ஜீவ ஊற்றை விட்டு விட்டார்கள். 2ஆம் அதிகாரம் எரேமியா 2:13. 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளாகி, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எவ்வளவு வேதனை பாருங்க. எதை விட்டு விட்டார்கள்? பேசுங்க. எதை விட்டு விட்டார்கள்? ஜீவ ஊற்றை. ஜீவ ஊற்றை, ஜீவ ஊற்றை விட்டுட்டு எதை தேர்ந்தெடுத்தார்கள்? தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி. சொல்லுங்க, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி. தொட்டி வெடிப்பா இருந்தா எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் தண்ணி என்ன செஞ்சிடும்? லீக் ஆயிருமே. அப்ப இவர்கள் ஊற்றை விட்டுட்டார்கள். ரொம்ப முக்கியமானது, ஊற்றை மறந்து போனார்கள். ஊற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 17:13.
ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய யாரை விட்டு விட்டார்கள்? அந்த ஜீவ ஊற்று யார் என்று வேதம் சொல்லுது? கர்த்தர். ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை. கர்த்தரை கன்னத்தில் கை வைக்காத இப்பதான் சொன்னேன். ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை. கர்த்தரை. அப்போ இவர்கள் விட்டு விட்டது யாரனா? ஜீவ ஊற்று கர்த்தர் தான். அவரே என்ன செய்தார்கள்? விட்டு விட்டார்கள். அவர் ஊற்று. யோசித்து பாருங்களேன், ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான எதுதான்? தண்ணி, ஊற்று தான். என்னதான் வீடு கட்டினாலும் தண்ணி இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. தண்ணி தேடுறோமே, குடிக்கிறதுக்கும் நம்முடைய காரியங்களை செய்வதற்கும் தண்ணி தேவை. தண்ணி எல்லாம் ஒண்ணு முடியாது. அப்போ ஊற்றாகிய தண்ணீரை விட்டுறக்கூடாது. ஊற்றாகிய தண்ணீரை, ஊற்று ரொம்ப முக்கியம். இந்த ஊற்ற கர்த்தர் ஒரு 5 இடங்களுக்குள் வைத்திருக்கிறார். 5 இடங்களுக்குள். இந்த 5 இடத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது அவசியம். இந்த ஊற்று ஏதோ ஒரு இடத்துல அல்ல. கர்த்தர் இதை எதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாருன்னா, பொக்கிஷம் மாதிரி. இந்த முத்து எடுப்பாங்க தெரியுமா? உள்ள ஆழத்துல போய் முத்து எடுக்கும் போது ஒரு சிப்பிக்குள்ள அந்த முத்து என்ன செய்யும்? மறைஞ்சிருக்கும். அது போல ஊற்ற கர்த்தர் ஒரு 5 காரியத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறார். அது அங்கதான் தேடி எடுக்க முடியும். ஒண்ணு, என் இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறாராம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23. அப்ப ஊற்ற கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்? பேசுங்க, எங்க வச்சிருக்கிறார்? ஊற்று எங்க இருக்குது? என் இருதயத்துக்குள்ள இருக்குது. அதான் சொல்றாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன செஞ்சுக்கோ, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யும்? அப்போ நான் காத்துக்கொள்ள வேண்டிய ஒன்னைய இருதயத்தை. அவர்கள் ஜீவ ஊற்றை விட்டு விட்டார்கள். அப்படின்னா இருதயத்தை விட்டுட்டாங்க. இருதயத்தை தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி மேல வச்சுட்டாங்க. என் இருதயம் ஒரு நாள் அப்படி மாறிடக்கூடாது. தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியாய் மாறிடவே கூடாது. அதான் சொல்றாரு, காத்துக்கோங்கிறார். எல்லா காவலோடும் அதை காத்துக்கோ. அப்போ என் உள்ளத்துக்குள்ள இருந்துதான் ஜீவ ஊற்ற கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ நான் கனி கொடுக்க வேண்டிய தண்ணி எங்க இருக்குன்னா என் உள்ளத்துக்கு இல்லையா? இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்போ நான் கனி கொடுப்பதற்கும், நான் செழிப்பாவதற்கும், நான் என்னுடைய தோட்டம் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் தண்ணிய என் இருதயத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் இல்லையா? பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் இருதயம் ஒரே கனெக்ஷனா இருந்தா அந்த வீடு சந்தோஷமா என்ன செய்யும்? டிராவல் ஆகும். கணவன் என்ன யோசிக்கிறார் மனைவிக்கு தெரியாது, மனைவி என்ன யோசிக்கிறான் கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு குடும்பத்துக்கு தெரியாது. ஆளுக்கு ஒவ்வொன்றும் சிந்திச்சுட்டு ஒவ்வொன்று வீட்டுக்குள்ள வாழ்ந்தா வீடு வீடான செய்யாது இல்லையா? இருதயம் இணைக்கப்படுறது ரொம்ப அவசியம். இருதயம் ரொம்ப இணைக்கப்படுறது ரொம்ப அவசியம். அப்போ என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளணும். ஏன்னா அதுக்குள்ளதான் கர்த்தர் எதை வச்சிருக்கிறார்? ஊற்ற வச்சிருக்கிறார். இருதயத்தை விட்டுட்டா இருதயத்தை பிசாசு உடைச்சிரும். அது தண்ணி நிக்காத வெடிப்புள்ள தொட்டியா மாத்திரும். அப்படி மாத்திட்டா எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அது உள்ள என்ன செய்யாது? நிக்காது, கலஞ்சு போயிடும். அப்ப ஊற்ற எதுக்குள்ள வச்சிருக்கிறார்? இருதயத்துக்குள்ள. 2 ஊற்ற நம்முடைய வாயில வச்சிருக்கிறாராம். எங்க வச்சிருக்கிறார்? வாயில. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய். அப்போ ஊற்று எங்க இருக்குது? சொல்லுங்க, ஊற்று எங்க இருக்குது? என் வாயில வச்சிருக்கிறார். ஒண்ணு என் இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த ஜீவ ஊற்றை அடுத்து எங்க வச்சிருக்கிறார்? வாயில வச்சிருக்கிறார். அப்போ நான் பேசுற வார்த்தை என்னவாய் மாறுகிறது? ஜீவ ஊற்றாய் மாறுகிறது இல்லையா? நான் ஜெபிக்கிற ஜெபம் ஜீவ ஊற்றாய் மாறுகிறது. நான் அழுகிற அழுகை ஜீவ ஊற்றாய் மாறுகிறது. அப்ப என் வாய் ஜீவ ஊற்று. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில். அப்போ நான் விசுவாசத்தோடு பேசுற வார்த்தை ஜீவ ஊற்று. அது ஜீவ ஊற்று. அப்போ ஜீவ ஊற்ற நான் பேச பேச வனாந்தரம் கூட வயல்வெளியா என்ன செஞ்சிடும்? மாறிடுமே. ஆண்டவர் சூழ்நிலை மாற்றுவார், இந்த பிரச்சனையை மாற்றுவார், இதுல இருந்து என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு அறிக்கையிடும் போது அது ஊற்று. தண்ணி பாயுது. அந்த பாய பாய அந்த வனாந்தரத்தை அது மாத்திரும் இல்லையா? அடுத்த வார்த்தைக்கு பாருங்க, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அந்த நீதிமொழிகள் 10:11 பின்பகுதியை பாருங்க. கொடுமையோ. அப்போ துன்மார்க்கனுடைய வாயில எது இருக்குதான்? கொடுமை. கொடுமை. பேசுறதெல்லாம் கொடுமை. பார்க்காம அவன் வாய் திறந்தாலே கொடுமை. வாய் திறந்தாலே நல்லா இல்லை. அப்போ வாய் திறந்தாலே நல்லா இல்லை, நாங்க கொடுமை வாசம் பண்ணும். கொடுமை துன்மார்க்கனை அடைச்சிரும். அப்போ இந்த கால வேளையில கர்த்தர் ஊற்று எங்க வச்சிருக்கிறார்?
பேசுங்க. ஊற்றை எங்க வச்சிருக்கிறார்? வாயில. ஒன்னு என் இருதயம், ரெண்டு எங்க வச்சிருக்கிறார்? என் வாயில வச்சிருக்கிறார். அப்ப நாம் அறிக்கையிடுற வார்த்தையை கர்த்தர் கனம் பண்றார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு வாய் திறந்து சொல்லிட்டான்ல, வாய் திறந்து சொன்னவனுக்காய் கர்த்தர் நின்னாரா? நிக்கலையா? நின்னார்ல. எல்லாரும் அதட்டினார்கள், எல்லாரும் அமைதியாருன்னு சொன்னார்கள், பேசாதன்னாங்க. அவன் குருடன், ஆனா அவனுக்கு தேவை சுகம் வேணும், விடுதலை வேணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு பின்னும் அதிகமாக கூப்பிட்டான். கர்த்தர் நின்னார்ல. அப்போ வாய் ஊற்று அது தெய்வத்தை நிறுத்தி வச்சிரும், அது தெய்வத்தை அக்கம் பக்கம் போக விடாது, அது பதில் தந்துதான் ஆகும். அப்ப என் வாய் ஒரு ஊற்று. ஊற்று. எலிசா சொல்றான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேணும். ஊற்று. பேசுறான். அவன் பேசுற வார்த்தையின்படியே கர்த்தர் இரட்டிப்பா என்ன செஞ்சார்? கொடுத்தாரா? இல்லையா? கொடுத்தாரா? யாக்கோபு கேட்டார்ல, என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை போக விட மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் வேணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், அவ்வளவுதான். ஊற்று. அப்ப என் வாயிலிருந்து புறப்படுறது ஊற்று. அதனால என் வாயை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இருதயத்தையும் காத்துக்கொள்ளணும், எதையும் காத்துக்கொள்ளணும், வாயும் காத்துக்கொள்ளணும். என் வாய் ஒரு ஊற்று. அடுத்து போதகம். போதகம் ஒரு ஊற்று. பிரசங்கம் அல்லது போதகம் ஒரு ஊற்று. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஞானவான்களுடைய போதகம் அதனால் மரண கன்னிகளுக்கு. அப்போ போதகம், பிரசங்கம் இது ஒரு ஊற்று. இது ஒரு ஊற்று. ஏன் பேசுறோம், ஏன் பிரசங்கிக்கிறோம், ஏன் உங்க வீடுகளுக்கு வரும்போது ஏதாவது காரியமா இருந்தா உபதேசிக்கிறோம், வசனங்களை சொல்லி கொடுக்கிறோம். அது கஷ்டமா இருந்தாலும் பேசுறது ஏன்? ஞானவானுடைய போதகம் எனக்கு என்னவாய் மாறும்? அதனால் நான் மரண கன்னிகளுக்கு. அப்ப மரண கன்னிகளுக்கு தப்பக்கூடிய ஊற்று எதுக்குள்ள இருக்குதுன்னா போதகத்துக்குள்ள. அதனாலதான் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீ அழுவ, ஐயோ போதகத்தை தான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலின் மனம் அலட்சியம் பண்ணினதே, அன்னைக்கு அழுவாங்கிறார். அப்ப போதகத்தை வெறுக்கிறவன் விழுந்து போவான், போதகத்தை வெறுக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையில தடுமாறுவான், இல்லையா? அப்போ வாழ்க்கையில எதை நான் விரும்பணும்னா என் போதகத்தை விரும்பணும். ஏன்னா போதகன் வாயிலிருந்து வரக்கூடிய போதகம் என் குடும்பத்துக்கு என்னது? பேசலையே நீங்க, என்னது? ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. அப்போ என் இருதயம் ஒரு ஊற்று, என் இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறார். என் வாய் ஒரு ஊற்று, என் வாயில வச்சிருக்கிறார் நன்மைகளை. எனக்கு நான் கேட்கிற பிரசங்கம், நான் கேட்கிற, அப்போ என் காது ஒரு ஊற்று தான், இல்லையா? நான் கேட்கிற பிரசங்கம். ஞானவானுடைய போதகம், ஞானவானுடைய போதகம். துன்மார்க்கனுடைய போதகம் என்னை கண்ணில போய் என்ன செஞ்சிடும்? விழ வச்சிரும். துன்மார்க்கன் சொல்ற ஆலோசனை ஆபத்தானது. பைபிளே சொல்லுது துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாதன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனை கண்ணி. அப்போ நீதிமானுடைய ஆலோசனை, நீதிமானுடைய பிரசங்கம், நீதிமானுடைய போதகம் என் காதுகளை தொனிக்க 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 அது எனக்கு ஜீவ ஊற்று. அதை நான் கேட்கும் போது, அதை நான் உணர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். பிரசங்கம். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுற பயம். 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஜீவ ஊற்று. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னது? ஊற்று. ஊற்று. சும்மா இல்ல கர்த்தருக்கு பயப்படுறது, ஏதோ அடிச்சிருவாரு கொன்னுருவாரு அப்படியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறது. நான் தெய்வத்துக்கு பயப்படுறது சாதாரண காரியம் அல்ல. அது என் வீட்டுக்குள்ள என்னவாய் பாஞ்சிட்டே இருக்கும், ஊற்றா பாயும், ஊற்றா பாயும். கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ நான் தெய்வத்துக்கு பயப்படும் போது, நான் தெய்வத்துக்கு நடுங்கும் போது, தெய்வ பிரசன்னத்தில் அவருடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஊற்றை பாய விடுகிறார். ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அப்போ திட நம்பிக்கையும் அடைக்கலமும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்குள்ள இருக்குது. அப்போ என் இருதயம் என்னது? என் வாய் போதகம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஜீவ ஊற்று. கடைசியா ஒண்ணு புத்தி. புத்தி ஜீவ ஊற்று. 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:22. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினரின் போதனை மதியினமே. புத்தி தன்னை உடையவர்களுக்கு அது என்னவா? ஜீவ ஊற்று. சாதாரணமானது கிடையாது. புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்வது, காரியங்களை
புரிந்து கொள்வது புத்தி. அதான் ஆண்டு சொன்னார், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கோ. புரிந்து கொள்ளுதல். இந்த பூமியில எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது ரொம்ப கண்ணத்தில் கை கஞ்சனம்ல. இந்த பூமியில புரிந்து கொள்வது ரொம்ப 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 அவசியம். அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாத்தையுமே இந்த உலகத்தை புரிந்து கொள்வது, சபையை புரிந்து கொள்வது, குடும்பங்களை புரிந்து கொள்வது, வேலைகளை புரிந்து கொள்வது, படிப்பை புரிந்து கொள்வதல் அவசியம். அது தன்னை உடையவனுக்கு ஜீவ ஊற்று. ஊற்று. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊற்றை அவர்கள் விட்டு விட்டார்கள். இதை விட்டுட்டு எதை திறந்துட்டான் தெரியுமா? தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை. இத ஜீவ ஊற்ற விட்டுட்டான். கர்த்தரை விட்டுட்டான், இருதயத்தை விட்டுட்டான், வாயை விட்டுட்டான், போதகத்தை விட்டுட்டான், பயம் இல்ல, புத்தியை விட்டுட்டான், எதுவுமே இல்ல. தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள் என்ன செய்தார்கள்? திறந்தெடுத்தார்கள். இந்த கால வேளையில நான் ஆகாத கனி கொடுக்க காரணம் ஒண்ணு, நான் ஊற்றை விட்டதுனால, என் இருதயத்தை பறக்கடிக்க விட்டதுனால, என் வாயை பறக்கடிக்க விட்டதுனால, என் காதுகள்ல போதகத்தை கேளாம விட்டதுனால, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால, எல்லாத்துக்கும் மேல புத்தி இல்லாததுனால, என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன பண்ணணும் தெரியாத புத்தி இல்லாததுனால பல நேரங்களில் நாம் எதை இழந்துட்டோம்னா, நம்முடைய திராட்சை செடி இழந்துட்டோம். அது நல்ல கனி தந்திருக்கும், நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கும். நல்ல ரிசல்ட் கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆகாத கனியாய் மாற காரணம் ஊற்ற விட்டதுனால. சரி, ஊற்ற விட்டுட்டு எதை தேர்ந்தெடுத்தார்கள்? வெடிப்புள்ள தொட்டி. அவன் கட்டிக்கிட்ட தொட்டி, அவன் செஞ்சுக்கிட்ட தொட்டி வெடிப்பான தொட்டி இல்லையா? துன்மார்க்கனுடைய பலன், மனுஷ பலன், உலக பலன் எத்தனை நாளைக்கு சொல்லும்? உலகத்தினுடைய தண்ணீர் ஆகாருக்கு ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணி கொடுத்து விட்டார். எவ்வளவு நாளைக்கு ஓடிச்சு? கொஞ்ச தூரம் போக முன்ன பிள்ளைக்கு தாகம் எடுத்தது, பிள்ளை தாகத்தால் சாக கடந்தது. அப்போ மனுஷ பலன், மனுஷனுடைய தூக்கி விடுற அந்த பாவங்கள், மனுஷனுடைய அந்தஸ்துகள், இது எல்லாமே கொஞ்ச தூரம் தானே, விழுந்து போக பண்ணுமே. நான் நம்ப வேண்டிய ஒண்ணு ஊற்ற, நான் இழக்கக்கூடாத ஒண்ணு ஊற்ற, என் வீட்டுக்குள்ள பாய வேண்டிய ஒண்ணு ஊற்று, ஜீவ ஊற்று. தாவீது சொல்றாரு, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறார். அது அங்கிருந்து வர்றதான். அப்போ நான் என் இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது அதுல இருந்து புறப்படுற ஜீவ ஊற்று இல்லையா? சில நேரம் நம்ம ஜோமான்ட்டே இருப்போம், திடீர்னு ஒரு ஆலோசனை தோணும், உள்ளத்துல கத்த வைப்பா, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே. அது நமக்கு சக்சஸா என்ன செஞ்சிடும்? மாறிடும். அதாங்க ஜீவ ஊற்று. என் உள்ளத்துக்குள்ள வச்ச ஒரு ஆலோசனை, ஜோமன்ட்டே இருந்தேன், நான் அப்படியே அழுதுட்டே இருந்தேன், படுத்திருந்தேன், திடீர்னு ஒரு சொப்பனம், திடீர்னு ஒரு வெளிப்பாடு, திடீர்னு ஒன்று வந்துச்சு, நான் செஞ்சேன். ஏன் அப்படி வந்துச்சு? அது ஏன் வந்துச்சுன்னா அது 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 ஊற்று. அது ஊற்று, இருதயம் ஊற்று. அது ஊற்று தங்கக்கூடிய இடம். அதுல இருந்து ஊற்று புறப்படும். அங்கதான் பேசுவார், அங்கதான் உணர்த்துவார். நான் பிரசங்கிக்கிறேன், நீங்க கேட்கறீங்க, எங்க உணர்த்துவார்? இருதயத்துக்குள்ள என்ன செய்வார் ஆண்டவர்? கேட்கறது காதுனால உணர்வு வராது, கேட்கிறோம் அவ்வளவுதான். கேட்கிற எல்லாம் உங்களுக்குள்ள போகவும் செய்யாது. அப்ப எது உணர்த்து? ஒரு வார்த்தை, ஒரு வசனம் உள்ளத்துல தோணும், கரெக்ட் தான், நம்ம வாழ்க்கையில தான் நடக்குது, கரெக்ட் தான், உள்ளத்துல தோணும், அதான் ஊற்று. அதை எடுத்து என் வாழ்க்கையில நான் செயல்படுத்தும் நாவி நான் அறிக்கையிடும்போ, கரெக்ட் தான்ப்பா, நான் தவறுறேன் அப்படின்னு வாயிட்டு சொல்லும்போ ஊற்று. அப்ப நான் கேட்டது ஊற்று, உணர்ந்தது ஊற்று, பேசுனது ஊற்று. அப்ப கர்த்தருக்கு பயந்து ஒப்பு கொடுக்கிற பாருங்க, அது ஊற்று. அப்ப எல்லாமே ஊற்று. இது ஊற்றாய் பாய பாய வனாந்தரமாய் கிடக்கிற என் தோட்டத்தை வயல்வெளியாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்லவர் இல்லையா? வனாந்தரம் தான், ஆனா அது வயல்வெளியா மாறுது பாருங்க. பிள்ளைகளை படிக்கும்போது சொல்லுவோம், வாய் திறந்து படி அடிப்பாங்க, சத்தமா படி அடிப்பாங்க, புரிஞ்சு படி அடிப்பாங்க. ஏன்? அது சத்தம் படிக்கும் போது காதுகள்ல சத்தம் கேட்கும், அந்த வார்த்தை காதுகளுக்குள்ள என்ன செய்யும்? ஏறும். பைபிள் வாசிக்கும் போது சத்தம் படிக்க சொல்லுவாங்க, சத்தம் படிங்க, அந்த சத்தம் உங்க காதுல கேட்கட்டும்பாங்க. ஏன்? அப்படி வாசிக்கும் போது அந்த வசனத்தின் வார்த்தை என் காதுகளுக்குள்ள தொனிக்கும். அப்படி தொனிக்கும் போது என் இருதயத்துக்குள்ள பதிஞ்சிரும். நான் அமைதியா வாசித்தாய் சிந்தனைகளை சத்துரு சுதறடிக்க வாய்ப்பு உண்டு. அப்போ ஏன் சத்தம் போடுறோம்? அது ஊற்று. என் வாய் ஊற்று. ஊற்ற அடைச்சிட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை தேடினா எப்படிங்க கனி கொடுக்க முடியும்? ஒன்னு இவர்கள் தேவனை விட்டு விலகினார்கள், ஆண்டவர் விசாரிக்கல, ஜீவ ஊற்றை விட்டு விட்டார்கள். சரி, இந்த ஊற்றை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? என் இருதயம், என் வாய், இதெல்லாம் நான் மீண்டும் ஜீவ ஊற்றாய் மாறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, என் உண்மை நிலவரத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும். எதை சொல்லுங்க? என் உண்மை நிலவரத்தை யார் கையில ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தர் கையில. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. யோவான் 4ஆம் அதிகாரம்
14 வாசிங்க பார்க்கலாம். நித்திய ஜீவ காலமாய் ஊற்றாயிருக்கும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றால் நீ போய் உன் புருஷனை இங்க அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால், எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது தன் உண்மை நிலவரத்தை அப்படியே சொன்னான். இயேசு சொல்றாரு, ஏமா என்கிட்ட இருக்கிற ஊற்று சாதாரணமானது அல்லமா, ஜீவ ஊற்று. இதை விசுவாசின் உள்ளத்துல வச்சுட்டா அவன் நித்திய ஜீவ காலமாய் தாகமே வராதுங்கிறார். தாகமே வராது, தாகமே வராது. அவன் சொல்றான், எனக்கு உடனே தாங்க, அந்த தண்ணியை குடிச்சுட்டா இனி இந்த பக்கமே வரக்கூடாதுங்கிறா. இயேசு சொல்றாரு, கூட்டிட்டு வா, உன் வீட்டு நிலவரத்தை என்ன செய், கொண்டு வா, உண்மையை கொண்டு வாங்கிறார். அப்பதான் சொல்ற, உண்மைதான், எனக்கு புருஷன் இல்லை. இயேசுல ஏற்கனவே 5 பேர் இருந்தான், இப்ப இருக்கிறவனுக்கு புருஷன் கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொன்னாயே. அவ சொல்றா, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இதெல்லாம் மேசியா வரும்போதுதான் சொல்லுவார்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ தீர்க்கதரிசியா? தன் உண்மை நிலவரத்தை ஒத்துக்கொண்டான், அங்க தன்னை அப்படியே அர்ப்பணித்தான். ஊற்று புறப்படணும்னா என்னை முழுவதும் கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும். என் வாய் ஒரு ஊற்றாய் மாறனா என் வாய் தேவனுடைய ஆயுதமாய் ஒப்பு கொடுத்துடணும். என் இருதயம் ஊற்றாய் மாற வேண்டுமானா என் இருதயத்தை தேவன் கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய 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 கர்த்தருக்கு பயப்படுற பயம், அந்த பயம் உள்ள இருதயம் வேணும்னா கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துடணும். என்னை எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்குள் ஊற்றை உருவாக்க வல்லவர். வல்லவர் இல்லையா? எனக்குள்ள ஊற்றை உருவாக்க வல்லவர். பேதுரு சொல்றாருல்ல, அம்மா ஸ்திரியே, அந்த இயேசு எனக்கு யாருன்னு தெரியாது. அவர் அப்படி பேசுற ஆள்லாம் கிடையாதுங்க. அவ்வளவு சாஃப்டா பேசுறாரு. ஸ்திரியே, நீ சொல்றபடி நான் கிடையாது. அவ சொல்ற, உன் பேச்சு வெளிப்படுத்துத. நீ மீன் பிடிக்கிறவனா இருந்தா இப்படி என்ன செய்ய மாட்டேன். நம்ம ஊர்ல மீன் பிடிக்க எப்படி பேசுவாங்க? ரோட்ல பேசுறாங்க டீசெண்டா, சார் வழி விடுங்க சார் அப்படின்னா பேசுறாங்க. அவங்க பேச்சு சாஃப்டா இருக்காது, கரடு முரடா தான் இருக்கும். பீச் சைடு போய் பாருங்க, அவங்க பேச்சு எப்படிதான் இருக்கும். ஹார்பருக்கு போய் பாருங்க, பேச்சு எப்படிதான் இருக்கும், ஹார்டா தான் இருக்கும். பேதுரு சொல்றான் சாஃப்டா, சார் நோ 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 நோ, நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது சார். அவன் சொல்றான், உன் பேச்சு என்ன செய்கிறது? அதாங்க ஊற்று, அதான் ஊற்று. இயேசு கூட இருக்க 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 வாய் மாறிடுச்சு. முன்ன அப்படி கிடையாது. முன்ன வெத்தலைப்பாக்கு ஜவச்சிக்கிட்டு துப்பிக்கிட்டு ஆயா உயர்ந்து பேசுற வாயாக்கும். இப்ப என்ன செய்யுதுன்னா டீசெண்டா பேசுது. சார் அப்படிப்பட்ட ஆளே நான் கிடையாது சார். இல்லையா? ரட்சிக்கப்பட்ட முன்ன நிறைய பேர் பாருங்க குடிச்சு வெறிச்சு ரோட்ல கிடப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க நல்லா இன் பண்ணி டிப் டாப்பா அங்க சர்ச்சுக்கு வரும்போதே பார்க்க எப்படி இருக்கும். எப்படி இந்த அழகு வந்துச்சு? எப்படி இந்த 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 ரூபம் வந்துச்சு? ஊற்று. அப்போ ஊற்று உள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என் ரூபத்தை மட்டும் அல்ல, என் வாழ்க்கையவே என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, மாத்திரும். பச்சை குத்திட்டு வந்தவனுக்கு இப்ப பச்சை குத்துன கண்டா வெக்கமா இருக்குது சபையில. எதுக்கு வெக்கமா இருக்குது? குத்தும்போது சந்தோஷமா இருந்துச்சு, குத்துற பிறகு எப்படி இருக்குது? வெக்கமா இருக்குது. ஏன்னா இப்போ அந்த பயம் உள்ள வருது, நம்ம சரியில்லை தப்பு பண்ணிட்டோம் தோணுது, இப்ப அழிக்க தோணுது. ஏன் தோணுது? ஊற்று. ஊற்று பாய ஆரம்பிச்சிருச்சுன்னா வாழ்க்கையை மாற்ற ஊற்றுதாய வாழ்க்கையை மாற்றும். அதை பாய விடணும் கொஞ்சம். அப்போ ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கதான் வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். அப்ப அவர்கள் ஊற்றை தான் விட்டார்கள். எதை விட்டார்கள்? ஊற்றை தான் விட்டார்கள். அப்போ என் வாழ்க்கை மாறுவதும் என் ஜீவியம் மாறுவதும் ஊற்றின் கையில் இருக்கிறது. அதுக்கு இடம் கொடுத்தா அது பாய ஆரம்பிக்கும். அது பாய ஆரம்பிக்கும். அது சும்மா இருக்காது. என் வாய்க்குள்ள பாயும், என் காதுக்குள்ள பாயும், என் எண்ணங்களுக்குள்ள பாயும். அது பாயும். அது சொல்லும் வேண்டாம், ஸ்டாப், நிறுத்து சொல்லும். இதுக்கு மேல போகாத, நிறுத்துன்னு சொல்லும். மிஞ்சி வா, இம்மட்டும் போதும் சொல்லும். அது பாவம் செய்யாத, வேண்டாம், நிறுத்தும். அசுத்தம் வேண்டாம், நிறுத்தும். போதும், இதுக்கு மேல வேண்டாம், நிறுத்தும். இதுக்கு மேல பேசாத, நிறுத்து, நிறுத்தும், நிறுத்தும். ஏன்? ஊற்று பாயுது. இந்த கால வேளையில நான் பாய விட வேண்டியது எதை? ஊற்ற. ஊற்ற. தொட்டிய தேடக்கூடாது ஒரு நாளும். தொட்டிய நான் தேட வேண்டியது ஊற்று. அது எனக்குள்ள பாய ஆரம்பிச்சா இந்த இந்த சமாரியா ஸ்திரிட்ட கத்தர் வேற என்னத்த பேசிட்டா பெருசா? ஊற்ற குறித்து மட்டும் தான் பேசினார். ஜீவ தண்ணீர் உள்ள ஏன் நான் கொடுக்க தண்ணி குடிச்சனா தாகம் வராது, அவ்வளவுதான். அப்படி பிரசங்கத்தினுடைய டாபிக்கே அதான், தாகம் வராது. அவளுக்கும் பிரச்சனை அதுதான். டெய்லி மதியானம் இங்க வரேன் இருக்குது, தண்ணி எடுக்க வரவேன் இருக்கு, எவனும் வராத நேரம்லாம் வரவேன் இருக்குது, கஷ்டம். அவ பிரச்சனையும் அதுதான், தாக நிக்கணும்.
ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாகம் நிக்க நான் ஒத்துக்கோ, உண்மையை ஒத்துக்கோ, வாழ்க்கையை ஒத்துக்கோ, நீ தப்பு பண்றன்னு ஒத்துக்கோ, ஆமா ஒத்துக்கோ, நான் மாத்துறேன். அப்படியே ஒத்துக்கிட்டா, தன்னை அர்ப்பணித்தாள். அர்ப்பணித்த அவளுடைய பிரசங்கத்தை கேட்டு ஊரார் அனைவரும் இயேசுவை அறிந்தார்கள். இவ ஒருத்திய தொட்டார் ஆண்டவர், இவர் ஒருத்தி சொன்ன வார்த்தையை ஊரே நம்பிச்சு இல்லையா? அப்போ ஊரே நம்புற அளவுக்கு அவள் வாழ்க்கை மகிமையாய் மாறுமானால், ஒரு விபச்சாரி தானே அவ சொல்ற 5 புருஷன் நேத்து வரைக்கும், இன்னைக்கு ஒருத்தர் இருக்க 6வது, அவனும் புருஷன் கிடையாதுங்கிறான். ஆனா அவ ஊர்ல சொல்றா, இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, பேரு மேசியாவா, வந்து பாருங்க, எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் சொல்றாருன்னு சொன்ன உடனே ஊரே நம்பிச்சுல. அப்ப ஒரு ஊரே மாறக்கூடிய அபிஷேகத்தை எதுக்குள்ள வச்சார் ஆண்டவர்? ஊற்றுக்குள்ள வச்சார்ல. அப்போ மாற்றம் என்பது ஊற்றுல. என் வாய் மாறிடுச்சுன்னா, என் வாய் வசனத்தை பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஜெபத்தை குறித்து பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா, விசுவாசமா பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா, என் வீடு ஊற்றாயிரும், தண்ணியா கிடக்கும் இல்லையா? வீடு முழுக்க வயலாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடு முழுக்க தண்ணி நிரம்பி கிடந்தா அதுல நெல்லு போட்டுடலாம், கோதுமை போட்டுடலாம், என்ன பயிர் வேணாலும் என்ன செய்யலாம், பயிரிடலாம். தண்ணி தானே பிரச்சனை. தண்ணி இருந்தா போதும், விவசாயிகள் செழித்தோங்குவார்கள். தண்ணி தானே தேவை. ஊற்ற பாய விடுங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தொட்டியை தூக்கி வச்சுட்டு தொட்டில உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே. இல்ல இல்ல, ஊற்று தேவை. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், ஊற்று புறப்படும். என் காத்துக்கொள்ள வேண்டிய இடத்தை காத்துக்கிட்டா, என் வாயை காத்துக்கிட்டா, என் செவியை காத்துக்கிட்டா, ஊற்று புறப்படும். நல்ல போதகங்கள் ஊற்று ஊற்று. நான் செவி கொடுக்க ஊற்றாய் மாறும் இல்லையா? ஊற்றுக்கு இடம் கொடுத்தா ஊற்று என் ஜீவியத்தை மகிமையாய் மாத்திரும். 2 கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில ஊற்று பாயட்டும்பா, என் வாழ்க்கையில ஊற்று பாயட்டும்பா. என் உண்மை நிலவரம் இதுதான், என் உண்மை நிலவரம். நான் வெடிப்புள்ள தொட்டியை பிடிச்சிட்டு நிற்கிறேன், வெடிப்புள்ள தொட்டியை பிடிச்சிட்டு நிற்கிறேன், உலகத்தை பிடிச்சிட்டு நிற்கிறேன். எனக்கு ஒரு ஊற்று வேணும்ப்பா. இந்த காலவேளை எத்தனை பேர் கேட்குறீங்க, எனக்கு ஒரு ஊற்று வேணும்ப்பா, எனக்கு ஒரு ஊற்று வேணும். என் உள்ளத்திற்குள்ளேருந்து ஊற்று புறப்படட்டும், என் வார்த்தை எல்லாம் ஊற்றாய் மாறட்டும், என்னுடைய கேட்கிற பிரசங்கம் எல்லாம் ஊற்றாய் என் வாழ்க்கையில மாறட்டும். நான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு ஊற்றாய் மாறட்டும். எனக்கு புத்தியை தாங்க, ஞானத்தை தாங்க, அது எனக்கு ஊற்றாய் மாறட்டும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க இந்த கால வேளையில? எனக்கு ஒரு ஊற்று வேணும்பா. ஓ ராமானா ஹத்தாராமா, கேளுங்க, எனக்கு ஒரு ஊற்று வேணும். ஊற்று தான் என்னை மாற்றும், ஊற்று தான் என்னை மாற்றும். என் வாழ்க்கையில ஊற்று வேணும். ஆமே, சமாரியா ஸ்திரியை போல ஒத்துக்கொள்ளுங்க. நான் பலவீனன், நான் விழுந்து போகிறவன், நான் தடுமாறுகிறவன். ஊற்று இல்லப்பா, என் கையில ஊற்று இல்லை. நான் வெடிப்புல தொட்டியை பிடிச்சிட்டு நன்மை நடக்குமா, அற்புதம் நடக்குமான்னு காத்திருக்கிறேன். ஊற்று என் வாயில இருக்குங்கிறத மறந்துட்டேன், ஊற்று என் இருதயத்துக்குள்ள இருக்குங்கிறத மறந்துட்டேன், ஊற்று நான் கேட்கிற பிரசங்கத்துல இருக்குன்னு மறந்துட்டேன், ஊற்று எனக்குள்ள வச்ச புத்தியில இருக்குன்னு மறந்துட்டேன், ஊற்று கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல இருக்குங்கிறத மறந்துட்டேன், ஊற்றே கர்த்தர் தாங்கிறத மறந்துட்டேன். ஜெபம் பண்ணுங்க. இந்த பகல் வேளையில நான் மறந்துட்டேன், ஊற்ற மறந்துட்டேன். எனக்கு ஊற்று தேவை. நான் மனுஷனை ஊற்றா நினைக்கிறேன், குடும்பத்தை ஊற்றா நினைக்கிறேன். அது தொட்டி, அது வெடிப்புள்ள தொட்டி, அது வெடிப்புள்ள தொட்டி. என் கையின் பிரயாசம் வெடிப்புள்ள தொட்டி, என் திறமை வெடிப்புள்ள தொட்டி. அது தொட்டி, அது என்னை வீழ்த்தி போடும், அது என்னை ஏமாற்றும், அது என்னை வஞ்சிக்கும், என்னை ஒரு நாள் விழுந்து போக விடாதது. ஊற்று, அது ஜீவ ஊற்று. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? குடுமைய ஊற்றல்ல, பிள்ளை ஊற்றல்ல, வாழ்க்கை ஊற்றல்ல, அதெல்லாம் தொட்டிகள், அதெல்லாம் தொட்டிகள். நிரந்தரமற்றவைகள், நிரந்தரமானது ஜீவ ஊற்று. அதை கர்த்தர் உள்ளத்துக்குள் வைத்தார். ஊற்றை ஆண்டவர் மனுஷன் உள்ளத்துக்குள் வைத்தார். எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? இந்த பகல் வேளையில் ஒரு ஊற்று புறப்படுவதாக. நல்ல கர்த்தரை உயர்த்தணும். ஊற்று புறப்படட்டும். இருதயத்துக்குள்ள ஊற்று அடைக்கப்பட்ட சில அடைப்புகள் திறக்கப்படுவதாக. என் இருதயம் தேவன் கையில ஊற்றாய் மாறுவதாக.
ஜோமனுங்க ஜோமனுங்க. பாவம் நிறைஞ்ச இருதயம் ஊற்றாய் மாறட்டும், ஊற்றாய் மாறட்டும். உலகம் நிறைஞ்ச இருதயம் ஊற்றாய் மாறட்டும். பாரம் கவலை நிறைந்த இருதயம் ஊற்றாய் மாறட்டுமே. உடபாலமாதாரா தோல்விகளை கண்ட இருதயம் ஊற்றாய் மாறட்டுமே. சாதாரா உடபாலகத்துடா அதரவௌடியாத்தரா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஊற்றாய் மாறட்டுமே. கலாதாராமா உடபால மாரியாந்தரா அதரகத்துடா அதரபௌடியாந்தரா. பிசாசு அவிவிசுவாசமா பேச வச்சிட்டான்ல, தேவையில்லாத வார்த்தையை பேச வச்சிட்டான்ல. ஜோமனுங்க ஜோமனுங்க. அந்த வாய் ஊற்றாய் மாறட்டும், ஊற்றாய் மாறட்டும். சில சாப வார்த்தைகளை சாத்தான் பேச வச்சிட்டானே, சில தேவையில்லாத வார்த்தைகளை சாத்தான் பேச வச்சிட்டானே. ஜோமனுங்க என் வாய் ஊற்றுங்கிறத நான் மறந்துட்டேன். இந்த பகல் வேளையில ஊற்றாய் மாத்துங்க என் வாயில. ஓ ராபா சந்தானா எரேமியாவின் உதடுகளை தொட்டு என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன்னு சொன்னாரே. தொடுவாராக தொடுவாராக தொடுவாராக. உடபால மாரியாந்தரா எங்கள் வாய்கள் கர்த்தரால் தொடப்படுவதாக. உங்க வாய் ஊற்றுமா? ஜொம்மனுங்க ஜொம்மனுங்க. நீ பேசுற வார்த்தையை நிறைவேற்றுவா. அது ஊற்று. கபாலாபாதாரா அதரகத்துடா. நீ அறிக்கை இடுகிறது அப்படியே நடக்கும். ஊற்று. கபாலாபாதாரா உராமா ஷேகேதரே. ஜீவன் உன் வாயில் இருக்கிறது. கர்த்தரை துதிங்க பார்க்கலாம், கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். அவரை உயர்த்துகிற துதி, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற துதி நம்முடைய நாவிலே உருவாகட்டுமே. புலம்பின நாவுகள் எல்லாம் கர்த்தரை உயர்த்தட்டும். புலம்பின நாவுகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டுமே, கர்த்தரை உயர்த்தட்டுமே. ஹalleluya. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? உடபால மாரியாந்தர. என்னால பேசாம இருக்க முடியல ஐயா, சண்டை போடாம இருக்க முடியல, இந்த காரியத்தை குறித்து என்னால ஒன்றும் செய்யாம இருக்க முடியல நினைக்கிறீங்களா? ஜோமனுங்க. உங்க நாவு ஊற்றாய் மாறட்டும், உங்க வாய் ஊற்றாய் மாறட்டும், கொடுமை மாறட்டும், புலம்பல் மாறட்டும், வாய்கள் ஊற்றாய் மாறுவதாக. கபாலாபா சந்தனாதரா உடபாலாபா ரியாந்தராதரா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. சந்தோஷமாய் ஹalleluya. அப்போ நான் நல்ல கனி தரணும் அப்படின்னா விசாரிக்கணும், கர்த்தரை விசாரிக்கணும். என் காரியத்தை கர்த்தரிடத்தில் விசாரித்து பெற்றுக்கொள்ளணும். நான் கனி கொடுக்கணும்னா ஊற்ற விட்டுறக்கூடாது. ஊற்று ரொம்ப முக்கியம். எதை அடைத்தாலும் ஊற்று அடைச்சிடக்கூடாது. ஊற்று அவசியம். மூன்றாவது ஒன்று வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். இவர்கள் கசப்பான அல்லது ஆகாத கொடியாய் மாற காரணம் மிருகமாய் மாறினார்கள். என்னவாய் மாறினார்கள்? சொல்லுங்க, என்னவாய் மாறினார்கள்? மிருகமாய். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் 3 வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறேன். ஆமே, நான் இதுக்குள்ளே போனால் இப்போதைக்கு செட் ஆகாது. ஸோ வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன். இந்த எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் 3 மிருகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். 2, காற்றை உட்கொள்ளும் காட்டுக்கழுதை. காற்றை உட்கொள்ளும் காட்டுக்கழுதை. 1, தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். 2, காற்றை உட்கொள்ளுகிற காட்டுக்கழுதை. 3வது, அழிக்கிற சிங்கம். அழிக்கிற சிங்கம். 1, தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். 2, காற்றை உட்கொள்ளுகிற காட்டுக்கழுதை. 3, அழிக்கிற சிங்கம். இந்த அளவுக்கு குணங்கள் மாறிட்டு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 2:23. பள்ளத்தாக்கில் நடக்கிற மார்க்கத்தை பார், செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம். தாறுமாறு. இவர்கள் கர்த்தர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. அங்க ஓடுது பாரு பள்ளத்தாக்கில், தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். அது மாதிரி நீ ஓடிட்டு இருக்கிற தாறுமாறான வாழ்க்கை.
இவர்கள் கனி கொடாமல் போக காரணம் தாறுமாறான ஜீவியம், மாறுபாடான ஜீவியங்கள். கர்த்தரும் வேணும், உலகமும் வேணும். கர்த்தரும் வேணும், உலகத்துக்கும் வாழ்வேன். உலகத்தையும் விட மாட்டேன், கர்த்தரையும் விட மாட்டேன். இதுதான் தாறுமாறா இருக்கிறது. அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன். மாறுபாடான ஜீவியங்கள். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கணத்துல கை வைக்கப்படாது, எனக்கு டென்ஷன் ஆயிரும் பிறகு. அப்போ திரும்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதை பெண் ஒட்டகம் தாறுமாறாய் ஓடுகிறது. சபைக்கு ஒரு பெரிய ஆபத்து. ஒரு வசந்த வாஸ்து பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் பயப்படுகிறான், தாறுமாறா இருக்கிறவனும் அவரை. அப்ப தாறுமாறா இருக்கிறவன் யாரை அலட்சியம் பண்ணுகிறான்? நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். அப்போ கர்த்தருக்கு பயப்படாம தாறுமாறாய் வாழுகிறவனை பார்த்து கர்த்தர் சொல்ல, நீ பெண் ஒட்டகம், தாறுமாறா ஓடுற. தாறுமாறு என்ன செய்யும்? தேவனை அலட்சியம் பண்ணும். தேவனை ஒரு குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டகம் இருக்குன்னா நேர்கோட்டில் ஓடும்போ, நேர்கோட்டில் நடக்கும்போ யாருக்குமே எந்த ஆபத்துமே இல்லை. ரோட்ல போறீங்க, அப்போ சிலர் பைக் வருது. இப்ப இருக்க பையன்மாரெல்லாம் யாரும் நேர் ரோட்ல என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. ரைட்டும் லெஃப்டும் வளைஞ்சுதான் என்ன செய்யணும், வெளியே எந்திப்பேனும். சில நேரம் வளைஞ்சு எந்திக்கும் போ மலையாமலே என்ன செஞ்சிருவாவ இல்லையா? 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு வளைஞ்சு எலும்பெல்லாம் நினைக்கும் போ வளைஞ்சதை விட்டு எழும்ப முடியாது, அப்படியே என்ன செய்வாவ, விழுவாவ. இவன் விழுந்தா பரவாயில்ல, ஆப்போசிட் அப்பாவியா எவனா ஒருத்தன் வருவான், அவனும் சேர்ந்து என்ன செய்வான். அப்போ தாறுமாறு ஆபத்தை என்ன செய்யும் இல்லையா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றும், பாகால் தெய்வமானால் அவ்வளவுதான். தாறுமாறா வாழ்ந்தா நீயும் விழுவ, உனக்கு ஆப்போசிட்ல வர்றவன என்ன செய்வான், விழுவா. அப்ப தாறுமாறாய் ஓடுற பெண் ஒட்டகங்கிறார், வேண்டாங்கிறார். அதே 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க, எரேமியா. காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுத. எதை உட்கொள்ளுதான் அப்படின்னா என்ன தெரியுமா? அதுக்கு இச்சை பெருகினதுனால, இச்சை அதிகமானதுனால அந்த பெருமூச்சு காற்று இருக்கும்ல, அந்த காற்றையாவது திண்ணிய வயத்தை நிரப்புறேங்கிற அளவுக்கு என்னவானது, மோசமானது. இதை நிறைவேற்றியே ஆகணும், செஞ்சே ஆகணும், இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் எதை உட்கொள்ளுவது. இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கிடைக்கலன்னா நடக்கிறதே வேறங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அதை ஏங்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ எனக்கு இறைச்சி கிடைக்கலையே, இறைச்சியின் பாத்திரத்தண்டிலே இருந்தோமே, ஐயோ அந்த ஏங்குதான் பாருங்க. இந்த ஏக்கத்துக்கு பேர் தான் காட்டுக்கழுதங்கிறார். காட்டுக்கழுத ஏங்குமா உட்காந்துட்டு, காற்றை என்ன செய்யுமா, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஏங்க கூடாதுங்க. ஐயோ அம்மா இப்படி ஆயிடுச்சு, ஏங்கப்படாது. தேவன் எதையுமே நமக்கு தர எப்படி இருக்கிறார், வல்லவர். ஒரு பொருள் கிடைக்கல, ஒரு காரியம் கிடைக்கலன்னு எனக்கு மட்டும் நடக்காது, எனக்கு மட்டும் கிடைக்காது, ஏங்கக்கூடாது. அது வீட்டுக்கு ஆபத்து, பெரிய ஆபத்து. கர்த்தர் சொல்றார், காற்றை உட்கொள்ளுகிற கழுது, காட்டுக்கழுது. தேவையா போய் ஜோம் பண்ணு, கர்த்தர்ட்ட போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு தேவைன்னு சொல்லி பெருமூச்சு கர்த்தர் கேட்கணும், பெருமூச்சு குடும்பம் கேட்கக்கூடாது. சில பத்தில எப்படி இருக்கிய இருக்க ஏங்கோ தெரியுமா, காட்டுக்கழுத. இது ஏங்கிட்டே தான் இருக்கும், காற்று என்ன செஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா இதோடைய இச்சையை நிறைவேற்ற முடியல, இதோடைய ஆசையை நிறைவேற்ற முடியல, மத வெறியில உட்கார்ந்து இருக்குது. அதனால கிடைக்கிற காற்றெல்லாம் என்ன செய்யும், ஏங்கிட்டே இருக்கும். இவன் ஏங்க என் பக்கத்துல இருந்தேன் செத்தான், அவ்வளவுதான். அவன் ரொம்ப ஆபத்து. சில பார்த்து வீடு கட்டிட்டான், முடிச்சு போச்சு, சோழி முடிச்சு. அவன் ஏங்கிட்டான்னா நம்ம வீடு முடிச்சு. பிள்ளையெல்லாம் வந்திருக்காவளோ, போச்சு போ, 2 ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான். இவன் ஏங்கனால என்ன வரும், ஏங்கக்கூடாது. ஒன்று நமக்கு தேவைன்னா கர்த்தர்ட்ட போய் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இந்த ஜனம் மிருக குணம் உள்ளவனா என்ன செஞ்சிட்டான், நான் சொல்ற புரிஞ்சுங்க. ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க, தேவனை விட்டு விலகினாங்க, ஊற்ற விட்டாங்க. கடைசியில குணமே என்ன செஞ்சிருச்சு, குணமே மாறிச்சு, ஏங்க ஆரம்பிச்சிட்டோம். விசுவாசிகள் ரொம்ப மோசத்தில் இன்னைக்கு ஏங்குறதுல உலகத்தான விட யார் அதிகமாயிட்டாங்க, விசுவாசி அதிகமாயிட்டாங்க. நமக்கு பயங்கரம். அடுத்தவன் நம்ம அதோட 100 ரூபாய் கூட உள்ள பொருள் தான் வச்சிருப்போம். அவன் வச்சிருக்கிறது ஒரு 1000 ரூபாய் பொருளா இருக்கும். அது அவனுக்கு பிடிச்சிருக்கும். நமக்கு எங்க வாங்கினியா, என்கிட்ட இல்லையா, சோழி முடிஞ்சு அதோட இல்லையா. தேவைன்னா நீட்டா பேச. ஏங்குறது, இந்த ஏங்குற ஆட்கள் வரும்போதெல்லாம் நான் சில நேரத்தில் சொல்லுவேன், சில ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா வீட்டை உடனே தண்ணி தெளிச்சு ஜோம் பண்ணி விட்டுருங்க, இல்லைங்க சரிபட்டு வராதுன்னு என்ன செய்யறதுன்னா சில ஆள்கிட்ட சொல்வேன். உங்ககிட்ட யார்ட்டையும் சொன்னது இல்லை, சொல்றேன் சில ஆள்கிட்ட. ஏன்னா ஏங்குனா என்ன வரும்,
காட்டுக்கழுதை இல்லையா, அது காற்றை என்கிட்டே இருக்கும். காட்டுக்கழுதை வனாந்தரத்தெல்லாம் வாழும். காட்டுக்கழுதைகளுக்கு வனாந்தரம் தான் உறவிடம். அது வனாந்தரத்தில் அலைந்து தெரியக்கூடியது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், ஏங்குற ஏக்கம் நமக்கு என்ன செய்யக்கூடாது. யார்கிட்டையும் போயிட்டு அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா தோத்திரம் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுமா வீட்டில் ஜோம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஏங்கக்கூடாது. கோணம் என்ன செய்யக்கூடாது, கோணம் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போறது பெரிய ஆபத்தா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாரையும் எல்லா இடத்திலும் என்ன செய்ய முடியாது, அனுமதிக்க முடியாது. ஒருத்தன் வந்தான் பாபிலோன் தேசத்துல இருந்து, எசேக்கியா ராஜா எல்லாத்தையும் திறந்து காட்டினான். அவன் எல்லாத்தையும் ஆன்னு பார்த்துட்டு போனான். ஏசாயா சொன்னான், அத்தனையும் அவன் என்ன செஞ்சிருவான், கொண்டு வருவான். போ காட்டினல்ல, கொண்டு வருவான். எதை காட்டணுமோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும், எதை பேசணுமோ பேசணும். என் மேன்மை என் பெருமன் எல்லாத்தையும் என்ன செய்யப்படாது, இழுத்து ரோட்ல விடப்படாது. சொல்ல வேண்டியதை சொல்லணும், மறைக்க வேண்டியதை என்ன செய்யணும், மறைச்சிடணும். நம்ம வாழ்க்கை கர்த்தர் கையில் இருக்கணும். நாமும் மற்றவர்கள் நம்மகிட்ட காட்டினா கூட ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, நன்றி ஸ்தோத்திரம் விட்டுறணும். ஏங்குற பழக்கம் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது. அப்படி ஏங்கினால் நம்ம வீட்டுக்குள்ள ஆகாத திராட்சை செடி முளைக்கும். நம்ம ஏங்குற ஆளா இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள அசுத்தம் என்ன செய்யும், வீட்டுக்குள்ள உலாவும். நம்ம குணம் சரியில்லை, நம்ம காட்டுக்கழுதையா இருந்தோம்னா வீட்டுக்குள்ள எல்லாம் அசுத்தங்கள் என்ன செஞ்சிடும், நடமாட ஆரம்பிச்சிடும். அப்ப தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம், காற்றை உட்கொள்ளுகிற காட்டுக்கழுதை. மூணாவது சொல்றாரு, அழிக்கிற சிங்கம். அதே 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசந்த வாசிங்க, 2:30. அழிக்கிற சிங்கத்தை போல தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. சிங்கம் யாரை பட்சித்ததா சொல்லுங்க, யாரை பட்சித்தது, தீர்க்கதரிசிகளை. இவன் சிங்கம் மாதிரி இருக்கிறான், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியல, நீ சரியில்லைன்னு சொல்ல முடியல. பார்க்க ஆட்டு மந்த, ஆனா முழுக்க என்ன மாறிட்டான், இவன் சிங்கமாயிட்டான். சொன்ன கடிச்சு கொதறான், பீறிட்டு போடுறான். தீர்க்கதரிசிகளால தைரியமா சொல்ல முடியல இல்லையா. குணம் மாறக்கூடாதுங்க. நம்மளை எச்சரிக்கிற இடத்துல சாக வரைக்கும் வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை கை நீட்டி எச்சரிக்கிற இடத்துல எது வரைக்கும் வாழணும், சாக வரைக்கும். கர்த்தர் நம்மளை எச்சரிக்க கூடாத இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அவர் சொல்லி கை நீட்டி நான் நீ சரியில்லைன்னு சொன்னா, ஆமா ஆண்டவரே ஒத்துக்கிறேன், அந்த வேணும் சிங்கமாயிடக்கூடாது. என்ன எப்படி சொல்லலாம், என் பிள்ளைகளை எப்படி சொல்லலாம், என்ன எப்படி பேசலாம். சிங்கம் ஆயிட்டா கண்டிப்பா வீட்டுக்குள்ள என்ன முளைச்சிரும், ஆகாத திராட்சை செடி ஆயிருவோம். தேவன் சொல்றார், ஏன் தெரியுமா ஆகாத செடி வந்துச்சு, நீ தீர்க்கதரிசிகளை கொன்னதுனால, உன்னை எச்சரித்தவனை கொன்னதுனால, எச்சரித்தவனை பகைச்சதுனால, எச்சரித்தவனுக்கு விரோதமா பேசினதுனால. எச்சரித்தால் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டுக்கொள்ளணும், அதை உட்கார்ந்து நிதானிக்கணும். கரெக்டு தானா, என் வீட்டுக்கு இப்படி எச்சரிப்பு வந்திருக்கேன் ஆண்டவரே, நாங்கள் என்ன தவறணும், நாங்கள் என்ன செஞ்சோம் உணர்த்துங்க ஆண்டவர். என்ன கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார். அப்போ கேரக்டர் குணமா என்ன, மிருகமா என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. திரும்ப சொல்றேன், ஊற்ற விட்டுட்டா குணமெல்லாம் மாறிடும். எதை விட்டுட்டா, ஊற்ற விட்டுட்டா எதெல்லாம் மாறிடும். காட்டுக்கழுத குணம் வந்துடும், சிங்கத்தின் குணம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஊற்ற விட்டுட்டா தாறுமாறான ஜீவியங்கள் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். எதை இழந்தாலும் ஊற்ற இழந்துடக்கூடாது, எதை இழந்துடக்கூடாது. நான் சொன்ன மூணுமே மோசமான கேரக்டர். நம்ம எங்க தெரியுமா இருக்கணும். தாவீது சொல்றார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்ன தண்ணி பேசுங்க, என்ன தண்ணி, அதாங்க ஊற்று. ஊற்றிலிருந்து புறப்பட்ட தண்ணி வெள்ளம் மாதிரி என்ன செய்யாது, அது மெதுவாக தான் என்ன செய்யும், அது மெதுவாக தான் பாயும். அது மிஞ்சி போனால் உள்ளங்கை மூங்குற அளவு தான் என்ன செய்யும் இருக்கும், கொஞ்சம் போல தான் பாயும். ஆனால் அந்த ஊற்று தண்ணீர் தான் என் வாழ்வாதாரத்துக்கு பலன். ஆத்துமாவை தேற்றுவார், நீதியின் பாதையில் நடத்துவார். எங்க ஊற்றல. அப்போ வாழ வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நம்மளை கர்த்தர் கூட்டிட்டு போற இடமே ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று. அங்கதான் கூட்டு போவார். தாகம் தீர்க்கிற இடம். அந்த ஊற்றருகே விட்டு என் கவலையெல்லாம் தொடப்பார், கண்ணீரெல்லாம் தொடப்பார். அப்போ நான் போய் சந்திக்க போற இடம் ஒன்று இருக்குது. என்னது, ஜீவ ஊற்று. அப்ப யோசித்து பாருங்க, வாழ்க்கை பூமியிலேயும் ஊற்று தேவை. பரத்துக்கு போனாலும் என்னதான் அங்க ஊற்று, ஜீவ தண்ணீர் அண்டையில. இந்த கால வேளையில நான் ஊற்று இழந்துடக்கூடாது. ஊற்ற விட்டுட்டா குணங்கள் எல்லாம் என்ன செஞ்ச ஆரம்பிச்சிடும், தாறுமாறு ஆயிரும். காட்டுக்கழுதைக்குள்ள குணம் வந்துடும். தேவையில்லாத வசனங்களை ஏற்றுக்கொள்ற மனப்போக்கம் வராது. சிங்கம் போல மாறிடுவோம். நாம் சிங்கம் ஆயிட்டா கர்த்தர் பேசுவதை நிறுத்துவார். கர்த்தர் பேசுவதை நிறுத்துவார். நீங்க சிங்கம் ஆயிட்டீங்க, வெறப்பாயிட்டீங்கன்னா உணர்த்துவதை கர்த்தர்
பேசுவார், உணர்த்த மாட்டார். சொல்லுங்க, பேசுவார். சொல்லுங்க, பேசுவார், சொல்லுவார், இல்ல நடக்க போதுன்னு சொல்லுவார். ஆனா ஃபீல் பண்ணி அழுகிற அளவுக்கு பாரத்தை தரமாட்டார். இருதயத்தை கல்லாக்கி வச்சிருப்பார் இல்லையா? பார்வோன்ட்ட சொன்னார்ல, இந்த கல்மல வரும்னார். அவன் இருதயம் எப்படிதான் இருந்துச்சு? மனசு இறங்கலையா? ஐயோ பாவம் செஞ்சேன், நான் சொன்ன உடனே மன்னிப்பு கேட்டானா? இல்லையா, இருதயம் கல்லாச்சு. அப்போ என் இருதயத்தை உடைப்பதே யாருதான்? அவர் தாங்க. பரிசுத்த ஆவியான வேலையே அதானே, என்னை பாரப்படுத்துவது, அள வைப்பது, உணர்த்துவது, கண்டிப்பது ஆவியான வேலை. அப்போ உணர்த்த வேண்டிய இடத்துல அவர் இருக்கணும். நான் ஆடா இருக்கும் வரைக்கும் உணர்த்துவார். நான் தேவையில்லாம சிங்கமா மாறிட்டா எதை நிறுத்துவார்? உணர்த்துவத. ஏன்னா சிங்கத்தை டீல் பண்ற விதமே வேற. சிங்கத்தை டீல் பண்ணா தாவீது மாதிரி களத்துல என்ன செய்வார்? ஒண்ணு வாயை கிழிப்பார், போட்டு தள்ளுவார். இதான் அவன் என்ன செய்யும். அப்போ நான் சிங்கம் ஆயிட்டா அவர் எனக்கு எதிரி ஆயிடுவார். நான் மந்தை ஆயிட்டா அவர் கையில் இருக்கிற கோலாலும் தடியாலும் என்னை தேற்றி நடத்துவார், என்னை சிட்சிப்பார், என்னை சேர்த்து கொள்ளுவார், என்னை விட மாட்டார் இல்லையா? தான் மந்தைய அடிக்கிற மெய்ப்பன், தான் மந்தைய திட்டுற மெய்ப்பன் மந்தைய விட மாட்டான் இல்லையா? ஆனா சிங்கத்தை அடிச்சா கொன்னுறணும். சிங்கத்தை அடிச்சு கொல்லலைன்னா சிங்கம் நம்மள என்ன செய்யும்? கொன்னுரும். அப்போ நான் சிங்கம் ஆயிட்டா அவர் எனக்கு எதிரி. நான் மந்தையா இருந்தா அவர் என் பக்கத்துல. அவர் அடிச்சாலும் அவரை அரவணைச்சாலும் அது அவரா இருக்கணும். என் கேரக்டர் ஆடு அப்படிங்கிறத தாண்டி ஒட்டகத்துக்கு போயிடக்கூடாது, காட்டுக்கழுதி ஆயிடக்கூடாது, சிங்கம் ஆயிடக்கூடாது. வீட்டில் சில பிள்ளைகளை பார்த்தீங்களா, சிங்கம் மாதிரி இருப்பாவ, உருன்னு இருப்பாவ. வீட்டை ஒன்றும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாது. என்ன அப்படிதான் விடுங்க, காத்தோட எல்லாம் தெரியும் இல்லையா? சிங்கத்தை சிங்கமா என்ன செய்யணும்? சிங்கத்தை எப்படிதான் டீல் பண்ணணும்? சிங்கத்தை சிங்கமா டீல் பண்ணுங்க. ஆட்டுக்குட்டியா என்ன செய்யணும்? அப்படியாமான்னு கேட்கிற பிள்ளைய மெதுவா கூட்டு போனோம். நெஞ்ச நிமித்தியாச்சா விட்டுறணும், அவ்வளவுதான், முடிஞ்சு. நிமிந்த நெஞ்சு தன்னால என்ன செய்யும்? ரைட்டு இல்லையா? அவ்வளவுதான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த கால வேளையில நான் கேரக்டரை மாத்திரக்கூடாது. ஜீவ ஊற்று. நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு? ஜீவ ஊற்று. தாறுமாறா ஓடிடக்கூடாது. வாலிபத்தில் இருக்கிறோம், தாறுமாறா ஓடிடக்கூடாது, தாறுமாறா ஜீவிச்சிடக்கூடாது. வாலிபத்தில் இருக்கிறோம், சிங்கமா இருந்துடக்கூடாது. குடும்பத்திலையும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, நீ ஆடுதான். மந்தையா இருந்தா மந்தைய கத்த நடத்துவார். மந்தையா இருந்தா அழகா கூட்டு போவார். சிக்ஷை விழும், அடி விழும், ஆனா உன்னை பாதிக்காது, உன்னை காயப்படுத்தாது. நீ சிங்கமா இருந்தா காயப்படுத்தும். சிங்கமா இருந்தா கத்தர் உனக்கு எப்படிதான் இருப்பார்? அவர் சிங்கமா தான் இருப்பார். ஆட்டுக்குட்டியா மெய்ப்பனா வருவார். சிங்கத்தை மெய்ப்பனா என்ன செய்ய மாட்டார். அவரு யாரத்தான் வரணும் இல்லையா? பலசாலிய மேய்க்க பலசாலியா வருவார். பலவீனனை மேய்க்க அவரும் பலவீனனா வருவார். அவர் நம்மை போல பாடுபட்டவர், நம்மை போல கஷ்டப்பட்டவர். நான் ஆளும்போது சொல்லுவார், கஷ்டப்படாத, நானும் அப்படிதான் சிலுவையில் தொங்கினேன், நானும் அப்படிதான் கஷ்டப்பட்டேன், நானும் அப்படிதான் வருத்தப்பட்டேன். சரி ஆளாத, என்னை தேற்றினவர் உன்னை தேற்றுவார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், என்னை தேற்றி நடத்துவார், என்னை தூக்கி விடுவார். ஆகாத கனியா விட மாட்டார், நான் காய்ந்து போக விட மாட்டார், உலர்ந்து போக விட மாட்டார். என்ன பலப்படுத்திட்டே இருப்பார். சரி விடாத, சரி அழாத, சரி சோர்ந்து போகாத, சரி நான் கூட இருக்கிறேன்ல, பயப்படாத, பேசிட்டே இருப்பார். ஏன்னா நான் மந்தையா இருக்கும் வரைக்கும் தடவி கொடுத்துட்டே இருப்பார். நான் மந்தையா இருக்க வரைக்கும் கூடவே இருப்பார். காட்டுக்கழுதிய வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. பெண் ஒட்டகம், தாறுமாறா ஓடுற ஒட்டகத்தை வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க? சேர்க்க மாட்டாங்க. சிங்கத்தை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அது சபைக்கும் ஆகாது. நான் மந்தையா இருந்தா என்னை தம்முடைய திருச்சபைக்குள்ள வைத்துக் கொள்ளுவார். நம்ம அந்த யார் இருந்தா என்னை ஊற்றண்டையில கொண்டு போய் தண்ணி கொடுக்க வைப்பார். நம்ம அந்த யார் இருந்தா என்னை விசாரிப்பார். நான் சத்தம் போடும்போ இல்லையா, நீங்க பார்த்துருக்கீங்களா ஆடு மேய்க்கிறவங்கள, மாடு மேய்க்கிறவங்கள, அவங்க காலையில எங்கேயாவது வெளியே போயிட்டு சாயந்தரம் லேட்டா வந்தாங்கன்னா அவங்க தூரத்துல வரும்போதே மாட்டு சத்தம் கேட்கும், ஆடு சத்தம் போடும். கூப்பிடும்போ அங்க இருந்து சொல்லுவாங்க, இந்தா வந்துட்டேன் அப்படின்னு கத்துவாங்க. அது பேர் சொல்லி சொல்லுவாங்க, வாரேன் வாரேன்பாங்க. அது வாரேன்னு சொல்ல சொல்ல அந்த ஆள் சத்தத்தை கேட்டு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், கத்தும். ஏன்னா மெய்ப்பன் வந்துட்டான். காலையில போன ஆள் இப்பதான் வருது, மெய்ப்பன் வந்துட்டான். அதனாலதான் மெய்ப்பர்கள் எப்போதுமே வெளியூர்ல தங்க மாட்டாங்க தெரியுமா? வெளியூருக்கு போக மாட்டாங்க, ஒரு நாள் கூட தங்க மாட்டாங்க. ஆடு தேடும், கோழி கிடக்கு, மிருகம் கிடக்கு, ஏன் அதை தேடுவார்கள்? அது அவர்களையே சுத்தி சுத்தி வரும். இந்த கால வேளையில நான் மந்தையா இருந்தா மெய்ப்பன் என்னை சுத்தி இருப்பார், என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். நான் அழுற சத்தமும் அவருக்கு புரியும், என் புலம்புற சத்தமும் அவருக்கு என்ன செய்யும், புரியும். நான் தனிமையில வாழ்றதும் அவருக்கு புரியும். மந்தையா இருக்கணும். நான் ஒரு நாள் மிருகமா என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத காட்டு விலங்குகளா நான் மாறிடக்கூடாது, விடக்கூடாது. ஒன்று ஊற்று. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நற்குல திராட்சை செடியா, உயர்குல திராட்சை செடியா, நம்ம எல்லாரும் உயர்குல திராட்சை செடிகள், இழந்துடக்கூடாது கிருபையா.